வணக்கம். இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்துன்னா, இந்த சித்தர் பாடல்கள், அதே மாதிரி இந்த ஆமாம், அதே மாதிரி இந்த சித்தர் முக்கியமாக நான் வந்து சொல்ல வந்தது பார்த்திங்கன்னா சித்தர்கள் தான். இப்போது இந்த இந்த சித்தர்களை பற்றி இந்த அவங்களுடைய பாடல்களில் அவங்க வந்து சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்துட்டு எங்களுக்கு தேவையாம்மா, இதெல்லாம் எதுக்குமா நீங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கிறதுனால தான் இப்போ நான் போடுற அந்த வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க, சரிங்களா? சித்தர்களுங்க அப்படிங்கிறவங்க இந்த யார் அப்படின்னா, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மனித பிறவி வந்துட்டு கஷ்டப்படாமல் சுகமாக சௌக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம வந்துட்டு எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு சில சித்தர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்துட்டு என்னென்னா, நம்ம இந்த மனித ஆன்மா வந்துட்டு இந்த கடவுள்கிட்ட போய் சேரக்கூடிய அந்த ஒரு வழியை காமிக்கிறதுக்கு தான் அவங்க வந்துட்டு அந்த அவங்களுடைய பிறவியே வந்துட்டு அமையுது. ஏன்னா அப்போது அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான் மனித உடல் எடுத்து தான் இப்போ கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க தான் வந்து சொல்ல முடியும் இல்லையா, நான் இப்படிலாம் இருந்தேன், அதனால் நான் வந்துட்டு அந்த கடவுள்கிட்ட போயிட்டு நான் சேர்ந்து இப்போ பார்த்து நிம்மதியாக சௌக்கியமாக இருக்கேன். இப்போ வந்து என்ன மாதிரி நீயும் வந்துட்டு இருந்தேன்னா உன்னையும் பண்ணி நீ எப்பயுமே நீ வந்து சந்தோஷமான நீ வந்து இருக்கலாம் உன்னுடைய ஆன்மா அப்படின்ட்டு அதை சொல்கிறதுக்கு தான் வந்து அவங்க வந்துட்டு வந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு அதுதான். அதை தான் இப்போ நான் வந்து வந்துட்டு நான் சொல்கிறக்கூடிய கருத்துக்கள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வந்து கடமைகள்லாம் நீங்கள் சரிவர செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இறையாற்றில் போய்ட்டு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா நீங்களும் வந்துட்டு மற்ற ஆண்மக்கள் மாதிரி வந்துட்டு பிறந்து இருந்துன்ட்டு இப்படியே தான் போயிட்டு வந்து ஒரு பரிபூர்ண வந்துட்டு ஒரு நித்யானந்தம் வந்துட்டு கிடைக்காமலேயே நம்முடைய ஆன்மா வந்துட்டு வந்து ஒரு துன்பத்திலே இருக்கும் இல்லையா? அதான் வந்து பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ கடலை பற்றி நினைக்காதவங்க அந்த பிறவி பெருங்கடலை வந்துட்டு கடக்க முடியாது இல்லையா? அதனால தான் அதை வந்து அவங்க அந்த சித்தர் பாட்டில் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய உடம்பு தான் கடவுள், உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செயல்பட்டார். அப்போது வந்து அந்த கடவுள் தலைமை வந்துட்டு வெளிப்படுறதுக்கு நீ வந்துட்டு என்ன மாதிரி இருக்கணும், உனக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும் என்ன, அப்படி வந்துட்டு என்ன மாதிரி நீ இருந்த அப்படின்னா அந்த கடவுள் தலைமை வந்துட்டு வெளிப்படாமல் இருக்கும். இதெல்லாம் தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய பாடல்களில். நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். என்னுடைய நோக்கமும் அதான். எல்லாரும் அவங்களுக்கு தேவையான எல்லா நன்மையும் வந்துட்டு பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான். எப்பயுமே நம்ம யார் ஒருத்தையும் வந்துட்டு நம்ம யார் ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு தீங்கு பண்ணியோ இல்லை வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்கள்னாலேயுமே அதை வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து சேரும் இல்லையா? அப்போது நம்ம நிறைய வந்து அந்த ஒரு புண்ணிய மக்கள் வந்து ஒரு நன்மைகள் செய்யும்பொழுது அதே இதுதான் வந்து நம்மகிட்ட வந்து சேரும் இல்லையா? அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிறத இவங்க வந்துட்டு இப்போ பிடிக்கிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஏன் வந்து நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. எல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. மற்ற ஜீவனங்களுக்கு வந்து நம்ம வாழ வைக்கணும் எல்லாரையுமே. சரி, நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் நினச்சதான் நான் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அந்த ஒரு நல்ல எண்ணமே எனக்குள்ளே என்கிட்ட அந்த கடவுளை வந்து கொண்டு வந்து சேர்க்கும்.
எனக்கு தேவையான அது வந்து ஒரு ஒரு நன்மையில் வந்து செய்யும். இது தானுங்க வந்துட்டு ட்ரூத்து இல்லையா? அதனால் நம்ம எல்லாருமே இந்த இந்த மாதிரியான வந்துட்டு அந்த ஒரு நற்சிந்தனையில் வந்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வந்து தேவையாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சித்தர்கள் பாடல்களில் அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய உடம்பு வந்து உன்னுடைய உடம்புலேயே இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மையை வந்துட்டு நீ வந்து செயல்படுத்திட்டு ஓகேங்களா? அப்போது இந்த சித்தர்களுடைய பாடல் வந்துட்டு இது பல பேருக்கு வந்து புரியாது. என்ன அப்போது வந்து எனக்கு புரியுது அப்படின்னால நான் சொல்கிறேன், புரியுதா? அப்போ அது புரியுது அப்படின்னாலுமே அவங்க வந்து அவங்களுடைய வந்து ஒரு ஆசை வந்து இருக்கணும் இல்லையா? அப்போது அவங்களுடைய ஆசை வந்துட்டு என்கிட்ட இருக்கும் பொழுது என்னுடைய ஃபேமிலிக்குமே எனக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போது என் ஃபேமிலி வந்துட்டு நல்லா இருக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு வந்துட்டு அமையும் இல்லைங்களா? இது மாதிரி நமக்கு என்ன தெரியுதோ, இப்போ எனக்கு இதெல்லாம் புரியுது தெரியுது அப்படின்னால நீங்களும் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும், நீங்களும் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை சொல்லி இருக்கக்கூடிய அந்த அந்த கருத்துக்கள்லாம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே வந்து அந்த சித்தர்களுடைய ஆசையினால் உங்களுக்கு நீங்கள் வந்து கிடைக்கப்பெற்று எல்லா நன்மையும் வந்துட்டு பெற முடியும். சரிங்களா? ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்த இடத்துலேருந்தே அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்க வந்து செய்ய முடியும். அப்படிங்களா? அட்டமா சித்தி வந்துட்டு வந்து வைக்கப்பட்டவங்க தான் சித்தர்கள். என்ன அட்டமா சித்தி அப்படின்னா அனிமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பொருட்களிலையும் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அணு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நுண்ணியத்தன்மை அணுத்தன்மை என்ன அந்த 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 அணுத்தன்மையாக அவங்க அந்த அணுத்தன்மையையும் அவங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த அணுத்தன்மையாக அவங்களால மாறவும் முடியும். என்ன அதே மாதிரி லஹிமானா இப்போது இந்த அணுத்தன்மையாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் மாறுறதுனால உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்னா, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் வந்து நடக்கும். சரிங்களா? என்ன நான் இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து மேலோட்டமாக மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லஹீமா. ஓகேங்களா? லஹீமா அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லேசாகனா வெயிட்டு இல்லாமல் வந்து ஒரு பொலுன்னு ஒரு பேப்பர் மாதிரி என்ன அவங்க வந்து அவங்க உடம்ப அவங்க வந்துட்டு மாற்றிக்க முடியும். வெயிட்டு இல்லாமல், புரியுதுங்களா? இது வெயிட்டே இல்லாமல் வந்து இருக்கிறதுனால அதனால தான் அவங்க வானத்தில் பறக்கிறாங்க. புரியுதுங்களா? தண்ணி மேலே வந்துட்டு நடக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி பேச போனோன்னா வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அனிமா, லஹீமா, அப்போ பார்த்தீங்கன்னா கரீமா அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கனமாக, அவ்வளோ பெரிய கனமாகவும் வந்து அவங்களால மாற முடியும். புரியுங்களா? இவ்வளோ வந்துட்டு ஒரு கனமாகவும் அவங்களால மாற முடியும். அனிமா, லஹீமா, கரீமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பிராப்தி, பிரகாமியம், அப்போ வந்து இது வசித்துவம், ஈசத்துவம். சரிங்களா? இந்த என்ன இது வந்துட்டு இந்த அட்டமா சித்திக்கிறீங்க.